அரிசியே சேர்க்காம ஹெல்த்தியா ஒரு அடை பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு 3/4 கப் பாசிப்பருப்புவ 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இத நல்லா கழுவிட்டு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துடலாம். இதோட கருவேப்பில, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரைச்சு எடுத்துட்டு, இதோட ரவை ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, அதாவது கோதுமை ரவை தான் சேர்த்துக்கிறேன். நீங்க வெள்ள ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் தயிர் சேர்த்து, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்த்து அரைச்சு எடுத்துடலாங்க. இப்ப இதோட கேரட்டு, மல்லி இலை, பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துட்டு, இத தோசை கல்ல ஊத்திடலாம். அடை மாதிரி கொஞ்சம் திக்காவே ஊத்திட்டு, ஓரங்கள்ல ஆயில் விட்டுட்டு 2 சைடும் வேக விட்டு எடுத்தோம்னா, சுவையான கோதுமை ரவா அடை ரெடி. நல்லா ஹெல்த்தியான அடை. நான் இதே மாவுல கொஞ்சம் இட்லி கூட ஊத்தி எடுத்திருக்கேன். அதுவுமே ஸ்மூத்தா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.